டூட் பிரதீப் ரங்கநாத் பற்றி ஒரு ஸ்டார் அண்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற ஹீரோஸ்லாம் வந்து இந்த டயர் 3லேருந்து டயர் 2க்கு வர்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியே தாண்டி டயர் 1க்கு வந்துட்டா அந்த இடத்த தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டயர் 1 இடத்துக்கு வர்றதுக்கு மினிமமாக ஒரு 20 படம் எடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு டைம் கேப்ல தான் இப்போ வரைக்கும் இன்க்ளூடிங் எஸ்கே அண்ணா வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அந்த டயர் 1க்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பட் அந்த இடத்துல எஸ்கே அண்ணாலாம் தக்க வச்சு இருக்கு. பட் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றவரு எல்லாத்தையும் பிரேக் பண்றாரு. புதுசா ஒரு மார்க்கை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. ஆமா, எடுத்த உடனே 100 crore. இப்ப 3வது படம் வரைக்கும் பண்ணிட்டாரு. இந்த 3வது படமும் 100 crore. இப்பயே ஒரு டயர் 1 ஹீரோவா மாறிட்டாரு. 5வது படத்துலயே டயர் 1 மாறிட்டாரு. 3வது படத்துல ஹீரோவா 3 படம் தானே, 4 படம் தான். டைரக்டரோட சேர்த்தா 4 படம். 4வது படத்துல டயர் 1 ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்றது சொல்றாங்க. இப்ப பாருங்க, மெயின் ஹீரோஸ் யாருன்னா விஜய் சார் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, அஜித் சார் கார் ரேசிங்கும் பண்றாரு அண்டு நடிக்கவும் செய்யறாரு. ரஜினி சார் கமல் சாரை விட்டுருந்தோம், அவங்க வந்து லெஜண்ட்ஸ், அவங்கள வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ண முடியாது. அடுத்த ரேஞ்சில் இருக்க டயர் 1 ஹீரோஸ்னா வந்து சூர்யா சார், கார்த்தி சார் அண்டு எஸ்கே அண்ணா, இப்படி அந்த வரிசையில வந்து இப்போ பிரதீப்பும் இருக்காரு அப்படின்றது சொல்றாங்க. அண்டு பிரதீப்போடைய வரிசையில இதுக்கு முன்னாடி வந்து அப்கமிங் ஹீரோஸ் எல்லாருமே இருந்தாங்க. பட் இப்போ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றதை எல்லாரும் பெருமையா பயங்கரமா பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஆமா.